நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான பிள்ளைகளை, ஆதியாகமம் 1 அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று. தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்படி வானத்தையும் பூமியையும் அவர் சிருஷ்டித்த பின்னர் ஒவ்வொரு கால அளவுக்கு பின்னதாக ஒவ்வொரு கிரியைகளை அந்த பூமியிலே செய்ய ஆரம்பித்தார். அந்த பூமிக்குரிய காரியங்களிலே ஒவ்வொரு கிரியைகளாக அவர் செய்ய ஆரம்பித்தார். இப்படி அவர் செய்ய ஆரம்பித்த அந்த கிரியைகளுக்குரிய காலம் 7 நாட்களாக குறிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மூலம் இதை குறித்து ஏற்கனவே சாட்சியிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாள் என்பது 24 மணி நேரம் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கால அளவு அல்ல. இங்கே அது சிருஷ்டிக்கப்படுவதற்கு ஒரு கால அளவு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அது வார்த்தையின்படியாக அநேக ஆண்டுகளுக்குள்ளாக நடந்திருக்கக்கூடிய ஒரு காரியம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையான பிள்ளைகளே, இப்படி அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளுக்குள்ளாக தாவரங்களை சிருஷ்டித்தார், விருட்சங்களை சிருஷ்டித்தார், மச்சங்களை சிருஷ்டித்தார், மனிதனை சிருஷ்டித்தார். இந்த பூச்சக்கரத்திலே காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் இவையாவும் சிருஷ்டிக்கப்பட்டது. இங்கே நாட்டு மிருகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனிதனுடைய ஆளுமைக்குள்ளாக தன்னை அடக்கி கொண்டிருக்கக்கூடிய மிருகங்கள். இதை நாட்டு மிருகங்கள் என்று சாட்சியிட்டிருக்கிறார். இப்படி ஒவ்வொன்றாக அவர் சிருஷ்டித்து, அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகள் எப்படியாக சிருஷ்டிக்கப்பட்டது என்று வேதம் சாட்சியிடுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையினுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. புல் பூண்டு விருட்சங்கள் முளைக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இந்த புல் பூண்டு விருட்சங்கள் முளைப்பித்தது, அது நல்லது என்று கண்டார் என ஆதியாகமம் 1 அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதையினுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். அதன் பின்னர் அவர் ஜீவ ஜந்துக்களை உருவாக்கினார். அப்படி உருவாக்கப்பட்ட எல்லா ஜந்துக்களும் அவர் கட்டளையிட்டபடியாக ஜாதி ஆதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று என்று ஆதியாகமம் 1 அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பின்பு தேவன் பூமியானது ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அதன் பின்னர் தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார். இந்த மனுக்குலமானது சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனுக்குலமானது ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 27வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இங்கே அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகள் எல்லாம் மற்றொன்றை உருவாக்கக்கூடிய அளவின் தன்மையை கொண்டதாக சிருஷ்டிக்கப்பட்டது. மற்றொன்றை உருவாக்கக்கூடிய அந்த நிலைக்குள்ளாக தேவத்துவத்துக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிப்புகளும் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இங்கே விதை கனி தரக்கூடிய விருட்சங்கள், இந்த விதைகளை கொடுக்கக்கூடிய விருட்சங்கள், இந்த கனிகளை கொடுக்கக்கூடிய விதைகள் அங்கே உருவாக்கப்பட்டது. அது முளைத்தது, அது விருட்சங்களானது. இங்கே புல் பூமியிலிருந்து முளைத்தது, பூண்டுகள் பூமியிலிருந்து முளைத்தது, விருட்சங்கள் பூமியிலிருந்து முளைத்தது. இவையெல்லாம் முளைப்பிக்க கடவுது என்றார். அவர்கள் முளைப்பித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டது மரம் அல்ல, முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டது விதை. இங்கே கர்த்தர் சாட்சியிட்டிருக்கிற இந்த சாட்சியானது முளைப்பிக்க கடவுது என்று சாட்சி கொடுத்தார். அது முளைப்பித்தது என்று இங்கே வேதம் அதை குறித்து சாட்சி கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம். ஜீவ ஜந்துக்கள் ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். பிறப்பிக்கக்கூடிய தன்மையிலே அது உருவாக்கப்பட்டது. அது மற்றொன்றை உருவாகக்கூடிய அளவுக்கு அது உருவாக்கப்பட்டது. மச்சங்கள் உருவாக்கப்பட்டது, அதிலிருந்து அவர்களுடைய குஞ்சுகள் வந்தது. மிருகங்களை உருவாக்கினார். மிருகங்களுக்குள்ளாக இருந்து அவைகள் மற்றொரு பிறப்பை, அந்த விலங்கு கூட்டம் பெருகத்தக்கதாக அங்கே அவைகள் உருவாக்கப்பட்டது. அதே நிலையிலே மனிதனை உருவாக்கினார். அவர் உருவாகினது மற்றொன்றை உருவாக்கக்கூடிய அளவுக்கு உருவாக்கப்பட்டது என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. இங்கே மனிதனை சிருஷ்டித்தார். எல்லா சிருஷ்டிப்புகளைப் போலவே மனிதனும் சிருஷ்டிக்கப்பட்டார். அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். விலங்குகளை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்.
பறவைகளை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்புகளும் இருவேறு பிரிவுகளை கொண்டதாக பிரிக்கப்பட்டது, இருவேறு தன்மைகளை கொண்டதாக அது பிரிக்கப்பட்டது. மற்றொன்றை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டன. ஏனென்றால் அவைகள் பலுகி பெருக வேண்டும் என்பதற்காக சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை மற்றொன்றை உருவாக்கக்கூடிய அளவுக்கு செயல்படாதபடியாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை. விதை இல்லாத திராட்சை பழங்கள், அங்கே விதை நீக்கப்பட்டிருக்கக்கூடியது, அங்கே விதையை கொடுக்கக்கூடிய தன்மையிலே கர்த்தர் உருவாக்கி கொடுத்த அந்த நிலைக்கு மாறான ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம். சிருஷ்டிப்பின் கிரியைக்கு மாறுபாடான கிரியை. இந்த கிரியையில் இந்த அளவு பூரணப்பட வேண்டும். இந்த பூரணத்துக்குள்ளாக வரும் பொழுது இந்த பூமியின் மேற்பரப்பு முற்றிலுமாக சுட்டெரிக்கப்பட போகிறது. இதை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எல்லா சிருஷ்டிப்புகளை போலவும் தான் மனிதனும் சிருஷ்டிக்கப்பட்டார். மனித இனமும் உருவாக்கப்பட்டது. இவர்களுக்குள்ளாக வேறு எந்த பிரத்யேக தன்மையும் இல்லை. ஆனால் ஒரு ஆசீர்வாதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஆசீர்வாதம் அவர் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்புகளையும் ஆண்டு அனுபவித்துக் கொள் என்று, அவைகளை ஆளுமையோடு நீ நடத்திக்கொள் என்பதுதான் அன்றைக்கு கொடுத்த ஆசீர்வாதமாக காணப்பட்டது. அது இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. மனிதன் சகலத்தையும் தனக்குள்ளாக வைத்து ஆளக்கூடிய ஒரு நிலை, அந்த ஆளுமையின் தன்மை அன்றைக்கு சிருஷ்டிப்பின் போதே மனுக்குலத்துக்கு கொடுக்கப்பட்டது. அது இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது. இத்தகைய ஒரு ஆசீர்வாதம் வேறு எந்த சிருஷ்டிப்புக்கும் கொடுக்கப்படவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதற்குள்ளாக மற்றொரு சிருஷ்டிப்பு அங்கே கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வழங்கினார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி. இங்கே ஆபிரகாமுக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. அப்படி உண்டான அந்த வார்த்தை, உன் கற்ப பிறப்பே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே உன் கற்ப பிறப்பே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்படி கற்ப பிறப்புக்குள்ளாக பிறந்திருக்கக்கூடிய ஜனத்துக்குள்ளாக கர்த்தர் அன்றைக்கு ஈசாக்கை தேர்ந்தெடுத்தார். ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக சுதந்திரவாளியாக காணப்பட்டவனாக காணப்படுகிறது நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மனிதன் சுதந்திரத்துக்குள்ளாக ஒரு தன்மையை தெரிந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலை, அது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். இரண்டு தன்மைக்குள்ள சரீரமாக மனிதனுக்கு சரீரம் அங்கே ஆளுமைக்குள்ளாக உருவாக்கப்படக்கூடிய ஒரு நிலை, அது ஆதாமிலிருந்து ஆரம்பமானது. சிருஷ்டிக்கப்பட்ட மனுக்குலத்துக்குள்ளாக ஆதாம் முதல் மனிதன் அல்ல. சிருஷ்டிக்கப்பட்ட மனுக்குலத்துக்குள்ளாக தனக்குள்ளாக ஆவியின் சரீரம் என்று மற்றொரு சரீரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை பெற்ற நிலை அந்த ஆதாம் பெற்றுக்கொண்ட நிலை. ஆதாம் முதல் தனக்குள்ளாக ஆவியின் சரீரத்தை பெற்றுக்கொண்டான். மனிதன் ஜீவாத்மா ஆனான் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அதற்கு முன்னர் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்குள்ளாக கொடுக்கப்படாத ஒரு பிரத்யேக நன்மை, ஒரு ஆசீர்வாதம் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஆதாம் தனக்குள்ளாக ஒரு ஆவியின் சரீரத்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு நிலை. எப்படியாக ஒரு சரீரமாக உருவாகுவதற்காக மற்ற சரீரங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டு அவைகளின் மூலமாக வேறொரு சரீரம் உருவானதோ, அதே ஒரு கிரியைக்குரிய நிலை மனிதனுக்குள்ளாக ஆவியின் சரீரம் உருவாகக்கூடிய ஒரு நிலை. ஆதாமுக்குள் கர்த்தர் தம்முடைய சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவாத்மா ஆனான் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவனுக்குள்ளாக மற்றொரு சரீரம் உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்னர் பெற்றிருக்கக்கூடிய சரீரமானது ஜென்ம சுவாபத்துக்குரிய சரீரம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு முன்னர் உருவாக்கப்பட்டிருந்த எல்லா சிருஷ்டிப்புகளுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாக காணப்பட்டவன் மனிதன். இந்த மனுக்குலம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக காணப்பட்டது. எனவேதான் எல்லாவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய ஆளுமையின் தன்மை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி அடக்கி ஆளக்கூடிய ஆளுமையின் தன்மையை பெற்றவன் தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த சரீரமானது ஜென்ம சரீரமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். மாமிஷத்தில் பிறப்பது மாமிஷமாய் இருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இரண்டு தன்மையிலான ஒரு பிறப்பு, ஒன்று மாமிஷத்தில் பிறக்கக்கூடிய பிறப்பு, மற்றொன்று ஆவியில் பிறக்கக்கூடிய ஒரு பிறப்பு. இந்த மாமிஷத்துக்குள்ளான பிறப்பு இரண்டு மாறுபட்ட பாலினம் கொண்ட சரீரங்கள் மூலமாக உருவாக்கப்படக்கூடிய சரீரம், அது மாமிஷத்திலே உருவாகக்கூடிய சரீரம். பிறக்கக்கூடிய அந்த சரீரமானது ஜென்ம சரீரம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த சரீரம் மாமிஷத்தின் பிறப்பு என்று இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த மாமிஷத்துக்குள்ளாக உருவாக்கப்பட்ட மனிதன் தனக்குள்ளாக ஒரு வளர்ச்சியிலே பூரணப்பட்ட பிறகு
ஆவியின் சரீரம் என்ற மற்றொரு தன்மைக்குள்ளாக அவன் கடந்து வர வேண்டும். அப்படி கடந்து வரக்கூடிய நிலைக்குள்ளாக வருகிறவனே தன்னகத்தே ஆவியின் சரீரத்தை பெற்றிருக்கிறவனாக சாட்சியிடப்படுகிறார். அப்படியான ஒரு கிருவியை கொடுப்பதற்காகவே அங்கே ஆதாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆதாமுக்குள்ளாக சுவாசத்தை ஊதினார். ஆதாமுடைய சந்ததியில் இருந்து ஆபிரகாம் தேர்ந்தெடுக்கப்பட்டான், ஈசாக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டான், அதன் பின்னர் யாக்கோபு தேர்ந்தெடுக்கப்பட்டான். யாக்கோபினிலிருந்து அவனுடைய சந்ததியாகிய 12 கோத்திர பிதாக்கள் எழும்பினார்கள். அவர்கள் அந்த ஆவியின் சரீரம் என்ற சரீரத்தை தன்னகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். இங்கே ஆவிக்குள்ளாக ஒரு பிறப்பு, இங்கே மாமிசத்தில் பிறக்கக்கூடிய பிறப்பு, மற்றொன்று ஆவியில் பிறக்கக்கூடிய ஒரு பிறப்பு. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுவான் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுவான். இங்கே கிறிஸ்துவை குறித்து கொடுக்கப்பட்ட சாட்சியாக இது அமைந்திருக்கிறது. கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த சாட்சியானது பிறப்பித்தவர் பிதாவினிடத்திலே அன்பு கூறக்கூடிய ஒரு நிலை, அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறப்படக்கூடிய ஒரு நிலை. அவர் பிறப்பித்தவர் தன்னிடத்திலே உருவாகக்கூடிய ஆவியின் சரீரம் அங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலையை பெற்றிருக்கிறவன் தனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஆவியின் சரீரம் பிறப்பதற்கு, அந்த கிரியையை தன்னகத்திலே ஒரு சரீரத்துக்குள்ளாக உருவாவதற்கு கட்டளையிட்ட அந்த கிரியைக்குரிய காரணியானது இங்கே பிறப்பித்தவனிடத்திலும் அன்பு கூறக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, யாக்கோபின் கற்ப பிறப்பாகிய 70 பேர் எகிப்து தேசத்துக்குள்ளாக வருகிறார்கள். யோசேப்பு அதற்கு முன்னே அங்கே இருக்கிறவனாக காணப்படுகிறார். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் பார்க்கிறோம், யோசேப்பு அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோபின் கற்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். யாக்கோபினுடைய கற்ப பிறப்பு, யாக்கோபினுடைய சந்ததி, யாக்கோபினுடைய கற்ப பிறப்புக்கு அங்கே ஆவியின் சரீரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிரியை. அது கர்த்தர் அருளின ஈவாக அங்கே ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு சாட்சியாக அது அமைகிறது. ஈசாக்கோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு சாட்சியாக அது அமைகிறது. யாக்கோவோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு அது சாட்சியாக அமைகிறது. இங்கே யாக்கோபினுடைய கற்ப பிறப்பாய் 70 பேர் எகிப்து தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறார்கள். அங்கிருந்து புறப்பட்ட கர்த்தர் திரளான ஜனங்களாய் அவர்களை மாற்றினார். அவர்கள் திரளாய் அந்த தேசத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வந்தார்கள். இது கர்த்தர் கொடுக்கக்கூடிய சாட்சியாக அமைகிறது. அந்த ஜனம் தனக்குள்ளாக ஆவியின் சரீரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. தேவத்துவத்துக்குள்ளாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு காரணியும் அது மற்றொன்றை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாகவே காணப்படுகிறது. தேவத்துவத்துக்குள்ளாக பூமியின் மீது அவர் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்புகளும் மற்றொன்றை உருவாக்கக்கூடிய தன்மையிலே உருவாக்கப்பட்டது. புல் பூண்டுகள் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தன்மையிலே மற்றொன்றை உருவாக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றதாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. உருவாக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் மற்றொரு ஜீவனை தன்னகத்தை இருந்து உருவாக்கக்கூடிய ஒரு நிலை. அதே போலத்த ஒரு நிலையில்தான் மனுக்குலமும் உருவாக்கப்பட்டது. தேவத்துவ சிருஷ்டிப்புகள் வேறொன்றை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையிலே உருவாக்கப்பட்டது. மனிதனும் அத்தன்மையிலே உருவாக்கப்பட்ட நிலைக்குள்ளாக அவனுடைய சந்ததி பெருகத்தக்கதாக மனிதனும் மற்றொரு மனிதனை உருவாக்கக்கூடிய தன்மையிலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு நிலை. அது அப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கப்பட்டிருக்கிற நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவத்துவத்துக்குள்ளாக இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிப்புகளும் மற்றொன்றை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் கர்த்தத்துவத்துக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆவியின் சரீரம் மற்றொரு ஆவியின் சரீரத்தை உருவாக்க இயலாது இருக்கக்கூடிய ஒரு நிலை. அது அந்த மாமிச சரீரத்தோடு அதனுடைய கிரியைகள் நிறைவேறக்கூடிய நிலை. அது மற்றொரு ஆவியின் சரீரத்தை உருவாக்க இயலாது. ஒரு மாமிச சரீரம் இணைவின் மூலம் அது மற்ற மாமிச சரீரத்தை உருவாக்கக்கூடிய அந்த நிலை இங்கே ஆவியின் சரீரத்துக்கு கட்டளையிடப்படவில்லை. ஆவியின் சரீரம் ஒரே தன்மை கொண்டதாக காணப்படுகிறது. மாமிச சரீரம் 2 தன்மை கொண்டதாக சிருஷ்டிக்கப்பட்டது. அது ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்டது என்று வார்த்தை சாட்சியிடுகிறது. ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்ட நிலை. ஆனால் ஆவியின் சரீரம் ஒரே தன்மையிலே சிருஷ்டிக்கப்பட்ட நிலை. அது மற்றொன்றை உருவாக்கக்கூடிய தன்மையிலே சிருஷ்டிக்கப்படவில்லை. அந்த ஆவியின் சரீரமாகிய ஆத்மா மற்றொன்றை உருவாக்கக்கூடிய தன்மையிலே சிருஷ்டிக்கப்படவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த சிருஷ்டிப்பு கர்த்தத்துவத்தின் சிருஷ்டிப்பு என்று சாட்சியிடப்படுகிறது. தேவத்துவ சிருஷ்டிப்பு மற்றொன்றை உருவாக்கக்கூடிய நிலைக்குள்ளாக அது உருவாக்கப்பட்டிருக்கிறது, சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய சிருஷ்டிப்பாகிய கர்த்தத்துவ சிருஷ்டிப்பு
மற்றொன்றை இங்கே இந்த பூமியிலே உருவாக்கக்கூடிய தன்மையிலே சிருஷ்டிக்கப்படவில்லை. அதை சிருஷ்டித்து அனுப்பினவர் பிதாவாகிய தேவன். அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அவைகள் அந்த சரீரங்களுக்குள்ளாக உருவாக்கப்படுகிறது, அந்த சரீரங்களுக்குள்ளாக ஜெனிப்பிக்கப்படுகிறது, அந்த சரீரங்களுக்குள்ளாக அனுப்பப்படுகிறது. அப்படி அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆவியின் சரீரம் தன்னுடைய கிரியைகளிலே பூரணப்பட வேண்டும். அந்த கிரியைக்கேற்ற பலனை மறுமையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை, இந்த மறுமை என்ற நிலை மாமிச சரீரத்தை விட்டு கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலையிலே வரக்கூடிய காரணியாகும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே கர்த்தத்துவ சிருஷ்டிப்பு, தேவத்துவ சிருஷ்டிப்பு மற்றொன்றை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை. கர்த்தத்துவ சிருஷ்டிப்பு மற்றொன்றை உருவாக்க இயலாதிருக்கக்கூடிய தன்மையிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நிலை. எனவேதான் அது அழியாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. மற்றொன்றை சிருஷ்டிக்கக்கூடிய தன்மையிலே உருவாக்கப்பட்ட யாவும் ஒரு நிலையிலே அழிந்து போகும். ஏனென்றால் அது மற்றொன்றை உருவாக்கிவிட்டு அதனுடைய கிரியைகள் மற்றொன்றின் மூலம் மற்றொன்றுக்கு இப்படியாக சிருஷ்டிப்பின் கிரியைகள் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் ஆவிக்குரிய சரீரம் அப்படிப்பட்டதல்ல. ஜென்ம சரீரம் அது அழிந்து போகும், அது மற்றொன்றை உருவாக்கி விடுகிறது, மற்றொரு சரீரம் அங்கே உருவாகிறது, அதன் மூலம் மற்றொரு சரீரம் உருவாகிறது, இப்படியாக கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை. ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியின் சரீரத்துக்குரிய கிரியை அது மற்றொன்றை உருவாக்க இயலாது இருக்கக்கூடிய ஒரு நிலை. எனவே அது மரணிக்க இயலாது. தேவத்துவத்துக்குள்ளாக உருவான ஜென்ம சரீரம் மரணித்துவிடும். ஏனென்றால் சிருஷ்டிக்கக்கூடிய ஒரு நிலையை மற்றொன்றுக்கு அது மாற்றி கொடுக்கிறது. ஆனால் ஆவியின் சரீரம் மற்றொன்று சரீரத்தை உருவாக்கக்கூடிய நிலைக்குள்ளாக அது கடந்து செல்ல முடியாது. அது தன்னுடைய நிலையிலே மற்றொன்றை தன்னை போல அது செயல்படத்தக்கதான கிரியைகளை செய்ய இயலாது இருக்கக்கூடிய ஒரு நிலை. எனவே அது மரணிக்காது. ஜென்ம சரீரம் மற்றொன்றை உருவாக்கக்கூடியதனால் அது மரணத்துக்குள்ளாகிறது. ஏனென்றால் அங்கே அதன் தொடர்ச்சி வருகிறது. ஆனால் இங்கே ஆவியின் சரீரத்துக்கு அப்படியான ஒரு காரணி கொடுக்கப்படவில்லை. கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய சந்ததியாகிய ஈசாக்கின் சந்ததியாகிய யாக்கோபின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், அது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். 70 பேராய் எகிப்து தேசத்துக்குள்ளே சென்று லட்சக்கணக்கான ஜனங்களாய் அங்கிருந்து வெளிவந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அத்தகைய ஜனம் பழைய ஏற்பாட்டு காலத்துக்குள்ளாக நியாயப்பிரமாணம் என்ற ஒரு பிரமாணத்தை பின்பற்றி வந்தக்கூடிய நிலை. இந்த ஆவியின் சரீரத்துக்கு என்று ஒரு பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. மாமிச சரீரத்துக்குரிய பிரமாணம் அது இருக்கக்கூடிய இடத்திலே அதற்கென்று கொடுக்கக்கூடிய ஆளுமையிலே கொடுக்கப்படுகிற பிரமாணம் ஆகும். ஆனால் ஆவியின் சரீரத்துக்கு அப்படி அல்ல. ஒட்டுமொத்த ஆவியின் சரீரத்துக்கும் ஒரே பிரமாணம் ஒவ்வொரு காலத்திலும் சாட்சியிடக்கூடிய ஒரு நிலை. காலத்துக்கு காலம் இந்த பிரமாணம் மாற்றி அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த காலத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா சிருஷ்டிப்புகளுக்குள்ளாக எல்லா ஆவியின் சரீரங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணம் ஒரே பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்களுக்கு ஒரே பிரமாணம், அது நியாயப்பிரமாணம். அது ஒரு கால அளவுக்குள்ளாக இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டது. அதன் பின்னர் கிருபையானது பிரஜாதிகளிடத்திலே வருகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவதூதர்கள் கொடுக்கக்கூடிய சாட்சியை இங்கே நாம் பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம். கிறிஸ்துவின் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் என்று இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் என்ற ஒரு களியாட்டமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அவர் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷிக்கப்பட ஒரு காரணியாக அது அமைகிறது. அநேகர் சந்தோஷிக்கப்படக்கூடிய ஒரு காலம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அது புறஜாதிகளுடைய காலம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மேலான எருசலேமாய் இங்கே புதிய ஏற்பாடு சாட்சியிடப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு அது எருசலேமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அதனுடைய கிரியைகள் நியாயப்பிரமாண கிரியைகள். இங்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் மேலான எருசலேமாய் காணப்படுகிற புதிய ஏற்பாட்டு காலம் பிரஜாதிகளுடைய காலம். அது ஒரு புதிய ஏற்பாடு. அது பிரஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் ஏற்பாடு. இங்கே பிரமாணம் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொன்றாக 7 சபை காலங்களாக பிரிக்கப்பட்டு 7 பிரமாணங்கள் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த சபை காலங்களுக்குள்ளாக ஒரே பிரமாணம், ஆவியின் சரீரம் யாவற்றுக்கும் கொடுக்கப்பட்ட பிரமாணம். பூமி எங்கும் இருக்கக்கூடிய எல்லா ஆவியின் சரீரம் கொண்டவர்களுக்கும் அந்த ஆவியின் சரீரம் நடப்பிக்கக்கூடிய அந்த கிரியை செயல்படுவதற்காக கொடுக்கப்பட்ட பிரமாணம், அது சபை பிரமாணமாக சாட்சியிடப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இது கர்த்தத்துவத்தின் பிரமாணம். தேவத்துவத்தின் பிரமாணம் மாறுபட்டு கொண்டிருக்கும். இந்தியாவிலே ஜீவிக்கக்கூடிய மாம்ச சரீரம் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணம் இங்கே ஆட்சியாளர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே பிரமாணம் ஒரே பிரமாணம், அது கர்த்தத்துவ பிரமாணம்.
தேவத்துவத்தின் பிரமாணம் ஒவ்வொரு இடங்களிலே ஜீவிக்கக்கூடிய ஜனங்களுக்கு, ஒவ்வொரு நாடுகளிலே, ஒவ்வொரு தேசத்தில் ஜீவிக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒவ்வொரு தன்மையான பிரமாணம். அவர்களுடைய சமூக கட்டமைப்பு, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆளுமைக்குரிய ஸ்தலத்துக்குள்ளாக செயல்படக்கூடிய ஒரு நிலை, அங்கே அவர்களுக்குள்ளாக கொடுக்கப்படுகிற பிரமாணம். இங்கே பிரமாணம் தேசத்துக்கு தேசம், மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை, பகுதிக்கு பகுதி மாறுபட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் கர்த்தத்துவ பிரமாணம் ஒரே பிரமாணம். பூமி எங்கும் இருக்கக்கூடிய எல்லா ஆவியின் சரீரம் கொண்டவர்களுக்கும் ஒரே பிரமாணம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த பிரமாணத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் வரையிலும் அந்த பிரமாணம் ஒரே பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. முதலாவது சபை காலத்திலே கொடுக்கப்பட்ட பிரமாணம், அது முதலாவது சபை காலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கால அளவின் வரையிலும் அது அவர்களுக்குள்ளாக செயல்படக்கூடிய ஒரு நிலை. அப்படியாகவே 7 சபை காலங்களிலும் பிரமாணம் வேறு வேறாக வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சபை காலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணம் அடுத்த சபை காலம் வரும் பொழுது அது காலாவதியான பிரமாணம் ஆகிறது. முதலாவது சபைக்கு என்று கொடுக்கப்பட்ட பிரமாணம் அங்கே இரண்டாவது சபை காலத்துக்குள்ளாக வரும் பொழுது அது காலாவதியான பிரமாணம். அது அங்கே நிறைவேற அவசியமில்லாத பிரமாணம். ஏனென்றால் அந்த பிரமாணம் புதிய பிரமாணமாக மாற்றி அமைக்கப்பட்டது. இப்படியாகத்தான் ஒவ்வொரு சபை காலத்திலும் நிகழக்கூடிய நிகழ்வு. இப்படி நிகழக்கூடிய நிகழ்வின் காலம் 2005 வரையிலும் இந்த சபைக்குரிய காலம் நிறைவேறக்கூடிய ஒரு நிலை. சபைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணத்தின் கால அளவு 7 சபை காலங்களாக பிரிக்கப்பட்டு அவையாவும் வார்த்தை ஜனிப்பிக்கப்படும் வரையிலும் கிரியை செய்யக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதே போலத்த ஒரு நிலை பிரமாணம் ஆவியில் சரீரம் கொண்டிருக்கிற யாவருக்கும் கடைசி ஏற்பாட்டின் சங்கமத்திலே கொடுக்கப்படக்கூடிய பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான். தேவனால் அனுப்பப்பட்டவன் என்று இங்கே யோவான் ஸ்நானகனை குறித்து சாட்சியிடப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகன் தேவனால் அனுப்பப்பட்டவன். அவன் அந்த பிரமாணத்துக்கு சாட்சி, அவன் கிருபை பிரமாணத்துக்கு சாட்சி, அவன் அந்த ஆட்டுக்குட்டிக்கு சாட்சி, பின் வரக்கூடிய அந்த நிகழ்வுக்கு சாட்சி. பின் வரக்கூடிய அந்த நிகழ்வானது இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் நிறைவாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அவன் அதற்கு சாட்சியாக அனுப்பப்பட்டவன். அவன் தேவனால் அனுப்பப்பட்டவன். தேவனால் அவன் சாட்சியாக அனுப்பப்படுகிறான். அவன் யோவான் ஸ்நானகன். அவன் கிறிஸ்துவுக்கு சாட்சி. அவன் கிருபையை கொண்டு வந்திருக்கும் சாட்சி. கிருபைக்கென அனுப்பப்பட்டவருக்கு சாட்சி. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அத்தகைய கிரியைகளை செய்ய அனுப்பப்பட்டவன் அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள். அங்கே அவரால் அனுப்பப்பட்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனாக காணப்பட்டான். ஆனால் அவனை ஏற்றுக்கொள்ளாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. அங்கே எருசலேம் அவனை அங்கீகரிக்காத ஒரு நிலை. அவன் எருசலேமுக்கு புறம்பானவனாக இருந்தான். அவன் வனாந்தரங்களிலே சுற்றித் திரிந்தான். ஏனென்றால் அவன் சொன்ன வார்த்தை பிரமாணத்துக்கு மாறுபாடான ஒரு வார்த்தையாக எருசலேமுக்கு காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் அனுப்பப்பட்டவர். அங்கே அவர் கொடுக்கக்கூடிய சாட்சி யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று. இங்கே வார்த்தையை அங்கீகரிக்கிறவன் வார்த்தையை அனுப்பினவரை அங்கீகரிக்கிறவனாக சாட்சியிடப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே வார்த்தையாக ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறவர், மாமிசத்திலே ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறவர் அந்த வார்த்தைக்குரியவரான கிறிஸ்து. அந்த வார்த்தை பிதாவுடைய வார்த்தையாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அது பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட வார்த்தையாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை பிதாவினால் அனுப்பப்பட்டது. பிதாவை விசுவாசிக்கிறவன் பிதாவினிடத்திலிருந்து வந்த வார்த்தையும் ஏற்றுக்கொள்கிறவனாக சாட்சியிடப்படுகிறார். பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட வார்த்தையை அங்கீகரிக்கிறவன் பிதாவையும் அங்கீகரிக்கிறவனாகவே காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சாட்சி கொடுக்கிறார். இங்கே யாரால் அனுப்பப்பட்டாரோ, யாரால் அனுப்பப்பட்டதோ அந்த வார்த்தையும் அதை அனுப்பினவரையும் ஏற்றுக்கொள்கிறவனுக்கு நித்திய ஜீவன் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறார். ஆவியின் சரீரம் மற்றொன்றை உருவாக்க இயலாதிருக்கக்கூடிய ஒரு சரீரம். அந்த சரீரத்துக்கு மரணம் இல்லை. காரணம், அது மற்றொரு சரீரத்தை அது தன்னிடத்தை இருந்து உருவாக்க இயலாது. தன்னகத்தை இருந்து மற்றொன்றை உருவாக்கக்கூடிய தன்மையிலே இருப்பது மரணிக்கக்கூடிய ஒரு நிலை. மற்றொன்றை உருவாக்க கூடாத நிலைக்குள்ளாக இருப்பது அது மரணிக்காத நிலை. ஆவியின் சரீரத்துக்கு மரணம் இல்லை. அப்படி மரணம் இல்லாது இருக்கக்கூடிய அந்த ஆவியின் சரீரம் 2 தன்மையுள்ள தீர்ப்புக்குள்ளாக வருகிறது.
ஒன்று நியாய தீர்ப்பு, மற்றொன்று ஆக்கினை தீர்ப்பு. அது நித்திய ஜீவனை பெற்றதாக அழியாது இருக்கக்கூடிய அந்த சரீரமாக, அந்த ஆவியின் சரீரம் அது தீர்க்கப்படுமே ஆனால் அது நியாய தீர்ப்புக்குள்ளாக கடந்து சென்று அது பரலோக சுதந்திரத்துக்குள்ளாக சென்றடையும். ஆக்கினைக்கென்று தீர்க்கப்படுமே ஆனால் அது அழிக்கப்படக்கூடிய ஒரு நிலை. அந்த அழிவையே இரண்டாம் மரணம் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. தேவனால் அனுப்பப்பட்டவன் தேவனால் அனுப்பப்பட்டவரை சாட்சி கொடுக்கிறார். தேவனால் அனுப்பப்பட்ட வார்த்தைக்கு சாட்சி கொடுக்கிறார். அது யோவான் ஸ்நானகன். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுக்கு சாட்சி கொடுக்கிறார். நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன் என்று சாட்சி கொடுக்கிறார். என் பிதா என்னை அனுப்பினார் என்று சாட்சி கொடுக்கிறார். அது பிதாவுக்கு கொடுக்கக்கூடிய சாட்சியாக அமைகிறது. பிதாவும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார் என்றே அவர் சாட்சி கொடுக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடிய சாட்சியை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யோவான் ஸ்நானகனுடைய சாட்சி பிதாவினிடத்திலிருந்து வந்தவரை சாட்சி கொடுக்கக்கூடிய சாட்சி, வந்தவரை குறித்து அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாக அது காணப்படுகிறது. இவர் பிதாவினிடத்தில் அனுப்பப்பட்டவர் என்று அவன் சாட்சி கொடுக்கிறார். அவனுடைய சாட்சி பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட வார்த்தையை குறித்த சாட்சி. ஆனால் கிறிஸ்துவின் சாட்சி பிதாவை குறித்த சாட்சி. பிதா அவரை அனுப்பினார், அந்த சாட்சியை கொடுக்கும்படி அனுப்பினார். அந்த சாட்சியை கொடுக்கும்படி பிதாவை அனுப்பினாரே, அவர்தான் இவர் என்று சாட்சி கொடுப்பவன் யோவான் ஸ்நானகன். அது எலியாவின் ஆவியின் பலமும் கொண்ட சரீரமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர், இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டவராக சாட்சியிடப்படுகிறார். அவர் அனுப்பப்பட்டவர். அங்கே கொடுக்கக்கூடிய சாட்சி, நான் என்னுடைய தூதனை அனுப்புவேன், அவர்கள் உங்களிடத்திலே வந்து சாட்சி கொடுப்பார்கள் என்று அறிவிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். சபைகளில் சாட்சியாய் அறிவிக்கும்படி தூதன் அனுப்பப்பட்டார். 7 சபைகளிலும் சாட்சியாய் அறிவிக்கும்படி. இங்கே பிதா கொடுத்து அனுப்பினதை, கிறிஸ்து பெற்றுக்கொண்டதை கிறிஸ்துவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர்களாக தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். ஏனென்றால் கிறிஸ்து சபைக்கு தலையாக சாட்சியிடப்பட்டிருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலை. அவருடைய கரத்தில் இருந்து அனுப்பப்படுகிற நட்சத்திரங்களாக அந்த சபை சாட்சியிடப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்திலே எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிர்மினா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. 7 சபைகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்ட பிரமாணம், அது வார்த்தை. அந்த பிரமாணம் கிறிஸ்துவிடத்திலிருந்து கிறிஸ்துவால் அனுப்பப்பட்ட தூதர்கள் மூலமாக வந்து சாட்சியிடப்பட்டது. அந்த சாட்சியை அங்கீகரித்தவர்கள் கிறிஸ்துவை அங்கீகரித்தார்கள். கிறிஸ்துவை அங்கீகரித்தவர்கள் பிதாவை அங்கீகரித்தார்கள். பிதாவை அங்கீகரித்தவர்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்களாக மாறினார்கள். இதுவே ஒவ்வொரு சபை காலத்தில் நடைபெற்ற கிரியைக்குரிய காரணியாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கடைசி ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாடு நிறைவு பெற்று கிருபையின் கடைசியிலே பிரஜாதிகளுக்குள்ளாக கிரியைக்குரிய வார்த்தை சாட்சியாய் அனுப்பப்படும், பிரமாணம் சாட்சியாய் அனுப்பப்படும். அவைகள் இந்த பூச்சக்கரம் முழுவதும் 7 ஆவிகள் கொண்டதாக தன்னுடைய கிரியைகளை சாட்சியிடும் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். பூமி எங்கும் அனுப்பப்பட போகிற 7 ஆவிகள் என்று இதை குறித்து சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இங்கே கிறிஸ்துவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த பிரமாணத்தை கொண்டு வந்த தூதர்கள் சபை காலத்துக்குரிய தூதர்களாக சாட்சியிடப்பட்டார்கள். கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்டானே யோவான் ஸ்நானகன், அவன் அனுப்பப்பட்ட வார்த்தையை குறித்து சாட்சி கொடுத்தான். அந்த வார்த்தை இன்றைக்கு பிரமாணமாக இருக்கிறது என்று சாட்சி கொடுத்தான். இவரே அன்றி வேறு ஒருவன் ரட்சிப்புக்குரிய கிரியைகளை கொடுக்க முடியாது என்று சாட்சி கொடுக்கக்கூடிய சாட்சியாக அமைந்தது. அதே போல அனுப்பப்பட்ட அந்த வார்த்தை மீண்டுமாக இந்த பூச்சக்கரத்துக்கு வர வேண்டும். மீண்டுமாக இந்த பூச்சக்கரத்துக்கு வருவதை சாட்சியிடக்கூடிய சாட்சியாக அதே எலியாவின் ஆவியும் பலமும் கொண்ட அந்த சாட்சி வந்து இந்த பூச்சக்கரத்திலே சாட்சி கொடுக்கும். அவைகள் இடி முழக்கங்களை குறித்து சாட்சி கொடுக்கும்.
வெளிப்படுத்த விசேஷம் 10ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. சிறு புத்தகத்தை கையிலே வைத்திருக்கக்கூடிய தூதன், அந்த நிகழ்வுகளை அறிந்த தூதன், அங்கே சொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேத ரகசியங்களுக்குள்ளாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மூலத்தை அறிந்தவனாக ரகசியங்களாக வைக்கப்பட்டிருக்க முத்திரிக்கப்பட்ட அந்த இடிமுழக்க ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அதை குறித்து கொடுக்கக்கூடிய சாட்சிகளாக அனுப்பப்பட்டவர்கள் கர்த்தருடைய சாட்சிகள் என்று சாட்சியிடப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த வார்த்தைக்கு சாட்சிகள். யோவான் ஸ்நானகன் மாமிசத்திலே வந்த வார்த்தைக்கு சாட்சி. அதே போலத்த ஒரு சாட்சி அந்த வார்த்தைக்கு சாட்சியிட வேண்டும். மீண்டுமாக வந்திருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு சாட்சியிட வேண்டும். அந்த வார்த்தை முன்னர் மாமிசத்திலே வந்தது, பின்னர் பிதாவினுடைய வலது பாரசத்திலே சென்றடைந்து தன்னுடைய கரத்தில் இருந்து 7 நட்சத்திரங்களான தூதர்களை அனுப்பியது. அது சபைக்காலங்களுக்கு சாட்சி கொடுத்தது. அது சபைக்கு கொடுக்கக்கூடிய பிரமாணத்துக்கு சாட்சி. அந்த சாட்சியை அங்கீகரித்தவன் கிறிஸ்துவை அங்கீகரித்தான். கிறிஸ்துவை அங்கீகரித்தவன் பிதாவை அங்கீகரித்தான். பிதாவை அங்கீகரித்தவன் நித்திய ஜீவனுக்குரியவனானான். இங்கே மற்றொரு கிரியைக்குரிய காலம். இங்கே சாட்சியிடக்கூடிய சாட்சி அந்த வார்த்தை மீண்டுமாக வார்த்தையாய் தன்னை வெளிப்படுத்தினதை கொடுக்கக்கூடிய சாட்சி. வார்த்தையாய் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறதை சாட்சியிடக்கூடிய சாட்சி. அந்த சாட்சி அந்த வார்த்தைக்கு சாட்சி. அந்த சாட்சியை அங்கீகரிக்கிறவன் வார்த்தையை அங்கீகரிக்கிறார். அந்த வார்த்தையை அங்கீகரிக்கிறவன் அந்த வார்த்தையை அனுப்பினவரை அங்கீகரிக்கிறார். அந்த வார்த்தையை அனுப்பினவரை அங்கீகரிக்கிறவன் நித்திய ஜீவனுக்குரியவனாக சாட்சியிடப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர்கள் கொடுக்கக்கூடிய சாட்சி, கர்த்தருடைய சாட்சிகள் கொடுக்கக்கூடிய சாட்சி, பிரமாணத்தை குறித்த சாட்சி, நாமத்தை குறித்த சாட்சி, கர்த்தருடைய கிரியைகளை குறித்த சாட்சி. அந்த சாட்சி இந்த பூச்சக்கரம் முழுவதிலும் சாட்சியிடப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3 மற்றும் 7 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்கள் கர்த்தருடைய சாட்சிகள் என்று சாட்சியிடப்படுகிறார்கள். அவர்கள் கர்த்தத்துவத்துக்கு சாட்சிகள் என்று சாட்சியிடப்படுகிறார்கள். அவர்கள் தேவத்துவத்துக்குரிய தூதர்களாக அனுப்பப்படுகிறதில்லை. அவர்கள் தேவத்துவத்துக்குரியவர்களாக இந்த பூமியிலே தன்னுடைய கிரியைகளை செய்வதற்காக அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் கர்த்தத்துவத்துக்குரிய தூதர்களாக அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் கர்த்தத்துவத்தின் கிரியைகளை இந்த பூச்சக்கரத்துக்கு சாட்சியிடுவார்கள். அப்படி சாட்சி கொடுக்கக்கூடிய சாட்சியின் ஊழிய தண்டையிலே நாம் இணைந்திருக்கிறோம். இந்த இணைப்பு நம்மால் உருவானதல்ல, அது கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின்படி நமக்கு கிடைத்திருக்கிற ஈவு. இந்த ஈவை கிருபையாய் பற்றிக் கொள்வோம். கர்த்தர் தொடர்ந்து தம்முடைய கிருபையை நமக்கு கட்டளையிட்டு இந்த ஊழியத்துக்குள்ளாக கடந்து வர தொடர்ந்து தம்முடைய கிருபையை நமக்கு கட்டளையிடுவாராக. தெய்வ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.